தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அரசு வங்கியிலிருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதில் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட ரெகுலர் அப்டேட்ஸை நம்ம அங்கே கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்நாடகா பேங்க். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இது என்னதான் ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்காக இருந்தாலும் இந்த பேங்க் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்கிறதுனால போஸ்டிங்ஸும் நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக இதை பற்றி பார்த்துடலாம். என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் CSA வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. அவங்களோட எல்லா பிரான்ச்சஸ் அண்டு ஆஃபீஸ்லேயும் இந்த போஸ்டிங்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வேக்கன்சி இருக்கான்னு நீங்கள் திருப்பி கேட்பீங்க. நான் அகெயின் சொல்கிறேன், செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் சரி, உங்களுக்கு போஸ்டிங்கும் சரி. பாருங்கள், சென்னையில் சென்டர் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்கும் மதுரை, திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி மெயின் ஏரியாஸில் இருக்குங்க. ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரி வந்து நீங்கள் 1/11/2024 முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 26 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் SC/ST கம்யூனிட்டியாக இருந்தால் மட்டும் 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷனோட லிங்க் கீழே இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு 700 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அன்ரிசர்வ்டு OBC கேண்டிடேட்ஸ்க்கும் 600 வந்து SC/ST கேண்டிடேட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதற்கான செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டு பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் சென்னை ஒரு சென்டராக கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். ஸோ இன்டர்வியூ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மங்களூரில் உங்களோட ஆஃபீஸில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எக்ஸாமினேஷன் நமக்கு ஒன்று சென்னையில் மட்டும்தான். ஸோ அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கான எந்த ஒரு அலவன்சஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்களா இண்டிவிஜுவலாக தான் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட் அண்ட் ஜாப் லொக்கேஷன் பாருங்கள். செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இண்டக்ஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எங்கே அப்படின்னா பேங்க் ஸ்டாஃப் ட்ரைனிங் காலேஜ் மேங்களூரில் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எந்த யூனிட்டில் வேணால் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த் வந்து ப்ரொபேஷனில் இருப்பீங்க. 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் ஸ்டாஃபாக கர்நாடகா பேங்க்கில் ஒர்க் பண்ணுவீங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்தளவுக்கு ஓப்பனிங் டேட் வந்து 20/11/2024 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து மாதம் 30 வரைக்கும் இருக்குது. அடுத்த மாதம் 15 உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா சேலரி தாங்க. ஸோ ஒரு கரண்ட் CTC, அதாவது ஃபஸ்ட்டு மந்த் சேலரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 59,000 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் போக பார்த்திங்கன்னா கூட கிட்டத்தட்ட 49,000 50,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே மந்த்லி சேலரி இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் எக்ஸாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சிங்கிள் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு 200 கொஸ்டின் 200 மார்க்கு எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட 135 நிமிஷம் டைம், அதாவது 2 மணி நேரம் 15 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் அப்ளை பண்ணுங்கள். ஹிந்தி யாருமே வரமாட்டாங்க. ஸோ அதே மாதிரி 1/4 மார்க் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர இதற்கான டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். இதையும் தாண்டி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயும் கேளுங்கள்.